நாவில் நூல் அழிந்ததும் நலம் குலம் அழிந்ததும். நாவில் நூல் அழிந்ததும் நலம் குலம் அழிந்ததும். மேவுதேர் அழிந்ததும் விசாரம் குறைந்ததும். பாவிகால் இதனால் மாயம் வாமநாடு பூசலாய். ஆவியார் அடங்கு நாளில் ஐவரும் அடங்குவார். நாவில் நூல் அழிந்ததும் நலம் குலம் அழிந்ததும். மேவுதோர் அழிந்ததும் விசாரம் குறைந்ததும். பாவிகால் இதான் மாயம் வாமநாடு பூசலாய். ஆவியார் அடங்கும் நாளில் ஐவரும் அடங்குவார். சும்மா பேசி 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 ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு நூலை பற்றி சும்மா பேசத்தை நிறுத்திட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ நாவில் நூல் அடங்கிடணும். சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை. உணரணும். உணர வேண்டியதை சும்மா பேசுறதுனால ஒரு லாபமும் இல்லை. நானும் நான் இதுதான் நல்லது, இது கெட்டது, இது என்னுடைய குலம், நான் இதில் மாதிரி இருப்பேன், அப்படி இருப்பேன், இதெல்லாம் அதுவும் அழிஞ்சு. மேவுதோர் அழிந்ததும், எது நம்ம பற்றி இருக்குதோ அதெல்லாம் கூட அழிஞ்சிடும். அப்படியும் அழிஞ்சதும். விசாரம் குறைஞ்சதும், எதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் குறைஞ்சிச்சு. சும்மா அது என்ன இது என்னான்னு விசாரிக்கிறதும் குறைஞ்சதும். மேவுதோர் அழிந்ததும் விசாரம் குறைந்ததும். பாவிகால் இதான் மாயம் வாமநாடு பூசலாய். நிறைய பேர் இதுதான்ட்டு சும்மனா சொல்லி அவங்கள நம்மளே ஏமாற்றி நிற்பாங்க. அதுவும் அந்த பூசலும் ஆவியார் அடங்கும் நாளில் ஐவரும். உள்ள எது மூலமாக இருக்குதோ அது அடங்குற நாளில் புலன்கள் அஞ்சும் அடங்கிடும். கண்கள் இருக்கும், காட்சி காட்டாது. காட்சியை பார்க்கறதுக்கு உள்ள ஆளும் இருக்க மாட்டான். காட்டுறவனும் இல்லை, காட்சி பார்க்குறவனும் இல்லை, கேட்குறவனும் இல்லை, கேட்குறதுக்கான கருவியும் வேலை செய்யும். மாதிரி புலன்கள் எல்லாமே அடங்கிடும். ஸோ அப்போது எல்லா விசாரமும் போயிடுச்சுன்னா எப்படி ஒன்று ஒன்றா அழிஞ்சு போதோ அந்த மாதிரி உள்ள ஒன்று இருக்கிற ஒன்று போயிடுச்சுன்னா இதை அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற நாய. இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே ஏழைங்க தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஏழைன்னா பணம் பொருளாதாரம்லாம் கிடையாது, புத்தியில். இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்ற நின்றதொன்றை இல்லை என்று லாகுமோ. இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பறப்பதில்லை. ஒருத்தன் எப்போ பறக்காமல் இருப்பான் அப்படின்னா எதை இவங்கெல்லாம் இருக்குதுன்றாங்க, எதை இவங்க இல்லைன்றாங்க அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் மேலும் இனி பிறக்கிறது இல்லை. அப்போது பிறக்கத்துன்னு ஒன்று இருக்குது சம்பிரதாயம். ஆனால் இப்படி ஆனால் அவங்க பிறக்க மாட்டாங்க. இல்லைன்னு ஒன்று சொல்கிறியே, எதை இல்லைன்னு சொல்கிறேன். இல்லைன்னு ஒன்று எப்படி இல்லைன்னு முதல்ல ஆரம்பிச்சு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் தானே. அப்போ அதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா இல்லை அல்ல ஒன்றும் அல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருக்குது தான், இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கூட புரிஞ்சிச்சேன்னா, அந்த மாதிரி ஒரு எல்லை உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா, அந்த கண்டு புரிஞ்சின்னா நீங்கள் நன்றி. நிறைய பேர் லைவுக்கு வந்துட்டீங்க, போட்டோன்னு மகிழ்ச்சி. இறைபோதை வியாசா, அனுஷா தேவி, சிவகுமார் பிரபாகர், ஜானிராமன், ராஜா, ஜான் கிங், அனுஷா தேவி, சிவகுமார் பிரபாகர், எல்லாருக்கும் நன்றி. பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி. பங்காளியை வாழ முடியும்னா அவங்க மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழு மேதசி ராம 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 ராமா ராமா என்னும் நாமமே. கார 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 நீங்கள் அடிக்கடி சொன்னால் கார 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 காரகத்துவம் ஒரு செயலுக்கு ஆதாரமாக இருப்பது. எது இந்த செயலை செய்தோ அந்த செயலுக்கு ஆதாரமாக இருப்பது. கார 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 காவல் ஊழி காவல். நிறைய காலம் ஊழி காலம் வரைக்கும் அவன் நமக்கு காவலாகவே இருக்கான். மாற 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 மரங்கள் ஏழும் எதிசி. இது 7 சக்கரம். மரங்கள் 7 மரத்துக்கு மறைவில் ஒளிஞ்சிருந்து அம்பை விட்டார். இது வாலி சுக்கிரவன் சண்டை வந்தது. இந்த மாதிரிலாம் அந்த கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க.
இவங்களுக்கெல்லாம் உள்ளூர் பக்கம் யோக சாதனை அடையிறவனுக்கான ஒரு சாதனையான காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதேசி ராம ராம ராமா ராமா என்னும் ராம ராம கார 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 காவல் ஒழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் எழும் இதசி ராம 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 என்னும் ஒன்னே தான் ஒன்று. ராமா அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஒன்றுனா ஒன்றுக்கு மட்டுமே உடன்பட்டவன். அதனால தான் அவன் வந்து ஏகப்பத்தினி விரதன் இப்படிலாம் சொல்லி வச்சுருப்பான். ஏகப்பத்தினி விரதன் அப்படின்னு சொன்னால் ஒரு உடம்புலேயே ஞானம் அடைகிறவன், ஒரு உடம்பே அவனுக்கு விசேஷமாக இருக்குது. சீதைன்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வெளியவும் பேசிக்கலாம், தப்பு இல்லை. பைத்தியக்கார உலகம் ராமரை வந்து அடிக்கிறது போகிறது இதெல்லாம் வர பண்ணிச்சு. பாவம் விட்டாலுங்க எப்பவுமே எதுவும் இருப்பாங்க. கடவுளையும் புரிஞ்சுக்காமல் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நான் போன பாட்டில் பார்த்தோம். இல்லை இல்லை என்ன நீடு பாரிலே பிறந்து நேரமான காயந்தான் வீடு பேரிதென்ன போது வேண்டி இன்பம் வேண்டுமோ பாடி 4 வேதமும் பாரிலே படர்ந்ததோ நாடு ராமா 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 வேண்டும் நாமமே. நீடு பாரிலே பிறந்து நேரமான காயம். இந்த காயம் இந்த நெடிய உலகத்தில் வந்து பிறந்துருக்கு. உபகாலமாக மாறி 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 இந்த மாதிரி ஆகி வந்துருக்கு. நீடு பாரிலே பிறந்து நேரமான காயம் வீடு பேரிதென்ன போது வேண்டி இன்பம் வேண்டுமோ. இதுதான் வீடு பேருன்னு புரிஞ்சிச்சுன்னா வேணும் வேணும்னு இன்பம் ஒன்றும் வேணுமா? இன்பமற்ற யோகின் உலகத்தில் பேசிட்டு பாடி 4 வேதமும் பாரிலே படர்ந்ததோ. வேதம் 4ன்னா நீங்கள் இதுக்கே ஆதரக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருக்கேன். அறம் பொருள் இன்பம் வீடு பேர். அது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா கேளுமோ. நாடு ராமா ராமா நான் ஏகன் நான் ஏகன் நான் ஏகன் ஏகா 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 ஏகனே அப்படின்னு சொல்கிறது கூட ராமா 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 ராமா. பாருங்க, அப்போனா காரகாரமாக அந்த காவல் ஊழியன் பாடி 4 வேதத்தையும் அம்மா ராமா ராமான்னு சொல்லுவோம். பாருங்க, பகிருங்க, பங்காளியாகுங்க. நன்றி. வாக்கியம் 119வது பாட்டு. உயிர் நன்மை உயிர் நன்மை உயிரின் நன்மையால் உடல் எடுத்து வந்து இருந்திடும். உயிர் உடம்பு ஒளிந்தபோது ரூபரூபமாகிடும். உயிர் சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும். உயிர் சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும். உயிரும் சக்தி மாயையாகி ஒன்றை ஒன்று தின்னுமே. உயிர் நன்மை பயப்பதற்காக வேண்டி உடல் எடுத்து இருக்கும். உயிர் உடம்பு ஒளிந்த போது வேறு வேறு ரூபமாக மாறிடும். நம்ம இங்கே கூட பார்க்கலாம். ஒரு பணத்தை பார்த்திங்கன்னா அது வந்து உயிருங்க நிறைய புழுங்கெல்லாம் வெளியே வரத்தை பார்த்துன்னு இருக்கலாம். ஸோ ஒரு உயிர் இல்லை, ஒரே உயிர் தான் பல வடிவமாக ஆகிடும். உயிர் சிவத்தின் மாயையாகி ஒன்றை ஒன்று கொன்றிடும். உயிர் சக்தி மாயையாகி ஒன்றை ஒன்று தின்னும். உயிர் ஒன்று சாப்பிட்டு தான் வாழ்ந்துன்னு இருக்குது, வாழும். புல் ஒரு உயிர், நெல் ஒரு உயிர் சாப்பிட்டு தான் வாழ்ந்துன்னு. புரிஞ்சிங்கன்னா சரி. நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனியும் நெட்டெழுத்து வட்டம் ஒன்று நின்றதொன்று கண்டிலேன் குற்றெழுத்தில் உற்றதொன்று கொம்புகால் குறைத்திடின் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றி நேர்படான் நம் ஈசனே. நெட்டெழுத்து வட்டமே. நீங்கள் எந்த நேர்கோடு போட்டாலும் அது ஒரு வட்டம். இன்றைக்கி இல்லை, அந்த சித்தனுக்கு அன்றைக்கே புரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம நீரோட அதுதான் ஒரு கோடை நம்ம போடுறோம், வர்டிகல் கோடை. அந்த வர்டிகல் கோடு வட்டம். ஆனால் நாம் வந்து பார்க்குற இடம் சின்னதாக இருந்தாலும் நேர் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ நெட்டு எடுத்து என்னதான் வட்டம் தான். நிறைந்த வள்ளி யோனியம் நெட்டெழுத்து வட்டம் ஒன்று நின்றதொன்று கண்டிலேன் குற்றெழுத்து உற்றதொன்று கொம்புகால் குறித்திடேன் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம்மீசன். இது உனக்கு புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா கடவுளையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஈசனையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, நேர்பட மாட்டான். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோடி நேராக போகலன்னு புரியணும். புரிஞ்சிடும். நல்லா சொல்லி வச்சுக்கிறாரு. நேர்படான் ஈசனே. உயிர் நன்மையால் உடல் வந்தது, உடலில் உயிர் இருக்குது, உயிர் எல்லாமா இருக்குது. நெட்டெழுத்து ஒரு வட்டம்னு புரிஞ்சு வச்சுக்கோ. எப்படி அப்போ புரிஞ்சிச்சேன்னா உனக்கு நெட்டெழுத்து புரியுதுன்னா உனக்கு
அதில் ஒரு நேர்பட்ட ஒரு கூட உனக்கு புரியுதுன்னா அப்போ உனக்கு கடவுளும் புரிஞ்சிடும். பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. நன்றி நன்றி நன்றி. இது சிவவாக்கியம். விண்ணில் உள்ள தேவர்கள் அறியனாத மெய்ப்பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்றதெம்பிரான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அன்னலாரும் எம்முலே அமர்ந்து வாழ்வது உண்மையே. விண்ணில் உள்ள தேவர்கள் அறியனாத, அப்போ வேற்று கிரகத்திலையும் இருக்கிறாங்க. வேற்று கிரகத்திலேயும் விசேஷமான மனிதர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் என்றால் வையத்தில் வாழ்பவர்கள். விண்ணில் உள்ள தேவர்கள்னா வேற்று கிரகத்தில் சிறப்பாக வாழ்ந்துனுங்கிறாங்க. வேற்று கிரக வாசிகளில் சிறந்தவர்கள் விண்ணில் உள்ள தேவர்கள். அறியனாத மெய்ப்பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்றதென்கிறான். ஆணி எப்படி பெக் பண்ணியிருந்தாங்க, உள்ள சொருகிட்டு அந்த மாதிரி கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்றான். மண்ணெல்லாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்தது. மண்ணெல்லாம் பிறப்பறுத்து, இங்கெல்லாம் இருக்கிற பிறப்பெல்லாம் அறுத்து மலரடிகள் மேல் வைத்தது. அண்ணலாரும் எம்முலே அமர்ந்து வாழ்வது உண்மை. அந்த அண்ணல் எனக்குள்ள அமர்ந்திருக்கிறது உண்மை. அவருக்குள்ளே இருக்கிறாருன்னா அவருக்குள்ளே என் குரு சொல்லி அவருக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே என் குருக்குள்ளே இருந்தார் அப்படிலாம் இல்லை. எனக்குள்ளோங்கிறார், உனக்குள்ளும் இருக்கிறார். ஸோ குருக்கிட்ட கடவுள் இருந்தார், என்கிட்ட கடவுள் இருக்கிறாரு, என்னை கேட்டுனுக்கிற உங்ககிட்டையும் கடவுள் இருக்கிறார். எல்லாருமே அனுப்படியும். ஆனால் மலரடிகளில் போய் நின்னா அது அமர்ந்து வாழ்கிறது உண்மையாக வேண்டும். விண் கடந்து நின்ற ஜோதி மேல வாசலை திறந்து கண் கழிக்க உன்னுளே கலந்து போக்கிருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. விண் கடந்து நின்ற ஜோதி மேலேன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அந்த பொருள்களெல்லாம் கடந்து எங்குமா நின்ற ஜோதி கண் கழிக்க உள்ளுலே, கண் கழிக்கும், சந்தோஷப்படும், பார்த்து கழிச்சிடும். கழிப்புறுதல் எப்படி ஒரு பொருளை சாப்பிட்டு, இல்லை கல் சாப்பிட்டு, சாராயம் சாப்பிட்டு, மது போதை சாப்பிட்டு, ஒரு பெண்ணை அனுபவிச்சு, இல்லை ஒரு ஆணை அனுபவிச்சு, எல்லா விதத்துலையுமே கழித்திருப்போம் தானே, அந்த மாதிரி கழிச்சிடும். கண் கழிக்க உள்ளுலே கலந்து பூக்கிருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் எல்லாம் மறந்துடும். தேவையில்லாதெல்லாம் சிந்திக்கிட்டே இல்லை. என் கலந்த ஈசனோடு இசைந்து இருப்பது, இசையோடு பொருந்திருப்பது, இசையால் வசமாவான்னு சொல்லி வச்சுருப்பான். இசையோடு பொருந்திருப்பது உண்மையே. ஸோ எல்லோரும் கண் கழிக்க கடவுளை பார்க்க முடியும், எல்லாராலையும் முடியும். முயற்சி செய்யுங்க. இந்த மனிதன் போய் சொல்ல, என் குருவும் போய் சொல்லலை, நீங்களும் அதை அனுபவிக்கலாம். பாருங்கள், பகிருங்க, பங்காளி ஆகுங்க. இறை தேடுறவங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். நன்றி. சிவவாக்கியம். நான் உங்கள் சிவயோகி. மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்ட பின், சுவாசம் நமக்கு மூலமானது. அது எங்கேருந்து அது எப்படி அப்படின்னு புரிஞ்சு மூலமான மூச்சறிந்து விட்டு 4 முன்னில் ஒரு நாட்டமாகி, 4 முன்னில் ஒரு, ஒவ்வொரு நாளுமே முன்பாக அதை முன்னிறுத்தி உண்மையானதாக மாற்றி நாட்டமாகி நாட்டிடில் பாலனாகி நீடலாம், பரபிரம்மம் ஆகலாம், ஆழமுண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை உண்மையே. மூலமான மூச்சு, அது எப்படி மூச்சு அறியணும்னு அறிஞ்சு அதை விட்ட பிறகு 4 மூணில் ஒரு நாட்டமாகி நாட்டில் 4 மூலமாகி அதிலே 4 நாள் அதுவே முன்ன நிறுத்தி பெருசாகி பாலனாகினா எண்ணங்கள் இல்லாமல் சிறு குழந்தைகளை போல பாலற்று, பாலன்னா ஆண் பெண் பாலற்றவனாக இருக்கிறவன் பாலனாகி நீடலாம், ரொம்ப நாள் நீடலாம், பரபிரம்மத்தை ஆளலாம், இந்த உலகத்தை ஆளலாம், ஆழமுண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை, சத்தியம் சொல்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, மூலமான மூச்சு இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் அடையலாம். மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்கு மாறுபோல் மின் எழுந்து மின் பறந்து வெளிச்சம் மின் ஒடுங்கு மாறுபோல் என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுள்ளே அடங்குமே கண்ணுள் நின்ற கண்ணில் நீர்மைகான் அறிவே இல்லாமையால் என்னுள் நின்ற வெண்ணை என்று யான் அறிந்ததில்லை. மின்னெழுந்து மின் பறந்து மின் ஒடுங்கு மாறுபோல், ஒரு மின்னல் தோன்றி பரவி திரும்ப ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். ஸோ ஒரு மின்னல் தோன்றி மறைஞ்சது போல் மின் எழுந்து மின் பறந்து மின் ஒடுங்கு மாறுபோல் என்னுள் நின்ற ஈசன்
என்னுள் நின்று என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுள்ளே அடங்கும். எனக்குள் நின்ற ஈசன் எனக்குள்ளவே அடங்கிடும். கண்ணுள் நின்ற கண்ணில் நேர்மை தன் அறியாமையால். கண்ணுக்குள்ளவே ஏதோ உள்ள ஒன்று நின்று இருக்குது. அந்த நேர்மையே நான் அறியல. நான் எதை பார்த்து எனக்கு பாவம் செய்ய தோன்றுதோ அந்த பாவம் செய்ய தூண்டுறதுக்கு பார்வையாக இருக்கிறதே அதுவாகவே இருந்து அது வழியாகவே நான் செய்கிறதுனால அது என்னை தண்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ குற்றம் பார்க்குற இடத்துலையே, குற்றம் பண்ணுற இடத்துலையே சாட்சியாக இருக்கிறது கடவுள். அதனால் நீங்கள் கடவுள் தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அதுதான் சொல்கிறேன். கண்ணுள் நின்ற கண்ணில் நேர்மையால் கண் அறிவில் ஆமையால் என்னுள் நின்ற வெண்ணை யான் அறிந்ததில்லை. எனக்குள்ளே இருக்கிற கடவுள் நான் வேற என்ன அறிய முடியும்? என்னில் நின்ற வெண்ணை ஒன்றையான் அறிந்ததில்லை. எனக்குள்ள ஒன்று நின்று இருந்தது, நான் அறியாமல் இருந்தேனே, அறிந்தது இல்லையே. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. புரியாமல் முதல்ல இருந்தது, இப்போ எனக்கு அது புரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு அது புரியாமல் இருக்குதுன்னு சொல்ல வர. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். மின்னெழுந்து மின் பறந்து மின்னொடுங்குவார் போல் என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுள்ளே அடங்குமே. அவனுக்குள்ளவே கடவுள் அவனுக்குள்ளவே அடங்கும். பிரேமா விஸ்வநாதன். வணக்கம். அப்போ புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் நன்றி. பாருங்க, பகிருங்க, பங்காளியாகுங்க. என்ன அணுகணும்னா நம்பர்லாம் இருக்கும். 9710230097 பார்க்கலாம், வரலாம். சிவயோகி சேனலில் ஆனந்த வாழ்வு வகுப்பு போட்டு வச்சுக்கிறேன், பார்க்கலாம். பெரிய ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம்.